ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை வச்சுட்டு காய்கறியெல்லாம் சேர்த்து ஆம்லேட் பண்ணலாம். நான் அதுக்கு 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போது முட்டைக்கு தேவையான உப்பை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கூடவே கொஞ்சமாக வெங்காயம், நான் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்து ரொம்ப பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு கேரட்டில் பாதி மட்டும் தோல் சீவிட்டு நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே அரை தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளிலையும் அரை தக்காளி நம்ம அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு குட்டி பச்சை மிளகாய் விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம கொஞ்சமாக உப்பும் காரத்துக்காக மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த காய் மட்டும்தான் போடணும் அப்படின்னு இல்லை. உங்ககிட்ட கேப்சிகம் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே உருளைக்கிழங்கு போடணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு, கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக எண்ணெய் சேர்த்து வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல் நான் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு மேலே நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையும் காய்கறியும் சேர்த்துக்கலாம். நான் இப்போது அந்த ரெண்டு முட்டையும் கலந்ததை ஒரே ஆம்லேட்டாக நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் 2ஆக கூட பிரிச்சுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வேகிறதுக்கு விடணும். இல்லாட்டினா அடியில் நல்லா கருகிரும், அந்தளவுக்கு நல்லாவும் இருக்காது டேஸ்ட்டு. இப்போ இது வேகவே நம்ம அப்பப்போ லைட்டாக கரண்டியில் எடுத்து கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வெந்ததுக்கப்புறம் திருப்புறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக நம்மளோட ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி போடலாம். இது சப்போர்ட்டுக்காக நான் இன்னொரு கரண்டி வச்சுருக்கேன், ஆனால் அதோட ஹெல்ப் தேவைப்படல, அப்படியே சுலபமாக திருப்பிட்டேன். ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா பிஞ்சிரும். அதுக்காக நம்ம இன்னொரு கரண்டியும் அடியில் கொடுத்து நம்ம திருப்பினோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ திருப்பி போட்டுட்டு தேவைப்பட்டால் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி ஹெல்த்தியான ஆம்லெட்டை செஞ்சு சாப்பிடுங்க. நீங்களும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். நம்ம கம்மியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறப்ப இது ஒரு ஆம்லெட் சாப்பிட்டாலே போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.